அரெஸ்ட் த பாடி. உங்கள் வீட்டு குழந்தைகள் உட்காந்து படிக்கும் போது அவங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. இதில் புக்கு வச்சுன்னு உட்காந்தாங்களன்னா அடுத்த 20 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் படிக்கிறது, 2 நிமிஷம் மொபைல் ஃபோன் பார்க்கறது, 2 நிமிஷம் படிக்கிறது, 3 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் பராக் பார்க்கறது. அதே போன்று தான் பள்ளிக்கூட வகுப்புகளை கூட உட்கார சொல்லிக் கொடுங்க. என பார்த்த பெற்றோர்களே, கடந்த 2-3 எபிசோடுகளாக நான் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிட்டு வரேன். இந்த மொபைல் ஃபோனையும் படிப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு 2-3 எபிசோட் போட்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இதை நான் போடுறேன். 2026-27க்கு உண்டான கல்வி ஆண்டு ஆரம்பிச்சாச்சு. We entered the school year 2026-27. Next year by this time, I want everybody to be happy. All the parents, all the students. இன்னிய தேதியில் 10th and +2 ரிசல்ட் வந்த பிற்பாடு நிறைய ஃபேமிலியில் ஒரு பெரிய குழப்பம். இந்த மார்க் வச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் நான் சீட்டு கேட்பேன், 11th நான் கேட்ட குரூப் கிடைக்கலையே என்ற ஒரு ஆதங்கம். இந்த நீட் எக்ஸாம் மறு எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வரப்போகுது. எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி, எனக்கு மெடிக்கலில் சீட் கிடைக்குமா, ஐஐடியில் நான் கிராக் பண்ணுவேனா, என்ன காரணங்க? அதற்காகத்தான் இந்த எபிசோடில் நான் போட்டுட்டு வரேன். நான் ஒன்று சொன்னேன், அந்த மொபைல் ஃபோன்லேருந்து நமக்கு இஷ்டமான வேலைகள்லாம் சாதிச்சுக்க முடியும், ப்ரொவைடட் அதுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் அதில் இருந்ததானால். அதே போல தான் நம்ம குழந்தைகள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தன்மை இருக்கணும்னா அது ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு முக்கியமாக ஒன்று செய்யணும்னா முதல்ல அரெஸ்ட் த பாடி. அதுதான் போன எபிசோடில் சொன்னேன். சில விஷயங்கள்லாம் நம்ம காமன் சென்ஸ் புரிஞ்சுக்கிடணும். இப்போது குழந்தை பறக்குது, பறந்த உடனே அது இஷ்டத்துக்கு காலாட்டம் கையாட்டம், அது இஷ்டத்துக்கு வளவள நம்ம பேசும், சத்தம் போடும், அழும், சிரிக்கும். 1 வயசு 2 வயசு இருக்கும்போது ஓடும் இஷ்டத்துக்கு. அதை போய் நம்ம உட்காரு வாயை பொத்துக்கிட்டு இரு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்பொழுது அதை நம்ம ப்ரீகேஜில் கொண்டு போய் உட்கார வைக்கும்பொழுது அது மாட்டேன்னு சொல்லும், அழும். இருந்தாலும் அந்த குழந்தைய அங்கே உட்கார வச்சுட்டு வரணும். We are arresting the body. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடி வந்துடும். மறுநாள் போக விருப்பப்படாது, மறுபடியும் கொண்டு போய் அந்த குழந்தைங்க உட்கார வச்சுட்டு வரணும். ஸோ வாட் we are doing is we are taking the physical structure of the child to go and sit in one place. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அந்த மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 8th 9th 10th வரும்பொழுது உட்காந்து படிக்கணும். இங்கங்கே அலையக்கூடாது, கண்ணும் உடம்பும். அது போயிடுச்சு இல்லையா? So we have to unlearn some of the things we learned and relearn. Unlearn what? Lack of concentration. நாம் தான் we learned it. நாம் தான் போயிட்டு இந்த மொபைல் ஃபோன் போய் மாட்டிக்கிட்டோம். நாம் தான் இங்கேயும் அங்கே நடக்க ஆரம்பித்தோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட இந்த அரசிங் த பாடியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். நடந்துக்கிட்டே பேசலாங்க, ஆனால் சில சமயம் நடந்துக்கிட்டே பேசினோம்னா கவனம் போயிடும். நடந்துக்கிட்டே யோசனை பண்ணலாம், ஆனால் நடந்துக்கிட்டே யோசனை பண்ணோம்னா கண்டிப்பாக எங்கே தடிப்பு விழுந்துருவோம். நடந்துக்கிட்டே காஃபி குடிக்க முடியுமா? ஓடிக்கிட்டே காஃபி குடிக்க முடியுமா? நடந்துக்கிட்டே ஒரு ஊசியில் நூலை நுழைக்க முடியுமா? யூ நீட் அக்யூரசி, யூ நீட் பர்சீவரன்ஸ், யூ நீட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஒரு ஊசியில் நூலை நுழைக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கணும். அதே போல தான் ஒரு பாடத்தை உடம்புல, மனசில், மூளையில் நுழைக்கிறதுக்கு சில பேசிக் டிசிப்ளின் வேணும். அதுதான் நான் சொல்கிறேன், அரெஸ்ட் த பாடி. உங்கள் வீட்டு குழந்தைகள் உட்காந்து படிக்கும் போது அவங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. இதில் புக்கு வச்சுன்னு உட்காந்தாங்களன்னா அடுத்த 20 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் படிக்கிறது, 2 நிமிஷம் மொபைல் ஃபோன் பார்க்கறது, 2 நிமிஷம் படிக்கிறது, 3 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் பராக் பார்க்கறது. அதே போன்று தான் பள்ளிக்கூட வகுப்புகளை கூட உட்கார சொல்லிக் கொடுங்க. ஸ்டாச்சு ஓட்டம் உட்காரணும். நீங்கள் மிலிட்ரிலாம் பார்த்துருப்பீங்க, மிலிட்ரி பரேட் பார்த்துருப்பீங்க. மிலிட்ரி ஜவானுக்கு உட்கார வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் கமாண்டர். எப்படி உட்காருவாங்க பாருங்க, அது இருக்கணுங்க.
ஒரு செஸ் விளையாடுறவரையோ ஒரு கிரிக்கெட் விளையாடுறவரையோ ஒரு டென்னிஸ் விளையாடுறவங்களை பார்த்து கற்றுக்க வேணாமா நம்ம? எவ்வளோ ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினாக உட்கார்றாங்க. இந்த டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம படித்து மனசில் ஏறாது. அதனால் இன்னிலேருந்து ஒரு அபியாசம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைகளோட நீங்களும் உட்காந்துக்கிட்டு 5 நிமிஷம் உடலை ஒரு சிலையாட்டம் வைக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு புக் அப்படி கையில் கொடுத்து 5 நிமிஷம் நீ சத்தம் போட்டு படி, வாய் விட்டு படி, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது, ஒரு டைமர் போடுங்க. இட் இஸ் an இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பில்டப் பண்ணுங்க. 8th 9th வந்தாச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா முதல்ல நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் போடுங்க. எஸ், ஐ லைக் இட், ஐ வாண்ட் இட், ஸோ தட் இட் ரீச்சஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஷார்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ. அதை படிச்சுட்டு அடுத்த எபிசோடில் நல்லா கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.